என்னங்க வித்தியாசமா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, சிவராத்திரி வரப்போகுதுல, அதுக்காக நம்ம கோயம்புத்தூர் ரூபாலி டெக்ஸ்டைல்ல இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதனாலதான் இது வேஷமும் கூட. சோ இந்த மாதிரி வேல்லாம் கூட வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோவிலுக்கு வேண்டிய வேலு. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ப்ராடக்ட் நம்ம சிவராத்திரிக்கோசரம் வந்திருக்கு. நான் கழுத்துல போட்டுருக்கிறது ஒரு பெரிய பிளாஸ்டிக்ல இருக்கிற அந்த ஸ்கெலிட்டன் மாலை. இது பாத்தீங்கன்னா சிவனோட ஸ்டாச்சுக்கு சிலைகளுக்கு போடுவாங்க. பட் இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மார்பிள் சிலைகளும் இவங்க கிட்ட ஏகப்பட்டது இருக்கு. சோ பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி மார்பிள் சிலைகள் சைஸ் வைஸா இருக்கு. சோ இங்க பாருங்க, இதெல்லாம் குட்டி மாலை. இந்த மாதிரி குட்டி குட்டி மாலை போட்டாலும் போடுவாங்க. அடுத்தது இது வந்து மீடியம் சைஸ் மாலை, இது வேணாலும் போடுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. இதை தவிர இங்க பாத்தீங்களா மீசை, இந்த மாதிரி புருவம், மீசை, இந்த ஐட்டம் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. சோ சுவாமிக்கு நீங்க அலங்காரம் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இதை வாங்கிக்கலாம். அதே மாதிரி முகம், ஃபுல் முகமுமே வேணும் அப்படின்னா நீங்க இதை வாங்கிக்கலாம். நெத்திப்பட்ட சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சைஸஸ்லயும் வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் கண்ணோட இருக்கிற நெத்திப்பட்டங்க. இதெல்லாம் நீங்க வந்து சிவனுக்கு வைக்கிற அலங்காரம் பண்ற ஐட்டம்ஸ் தான் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ். இது வந்து எந்த சுவாமிக்கு வேணாலும் வைக்கலாம். கண்ணு இருக்கிறது மட்டும் நீங்க சிவனுக்கு வைக்கலாம். சாம்பிளுக்கு நீங்க அலங்காரம் பண்ணி வச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி துணிகள்லாம் கூட இங்க வச்சிருக்காங்க. குழந்தைங்களுக்கு வந்து நீங்க சிவன் வேஷமா போடுறீங்க, அதுக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் வேணும்னாலும் இங்க வச்சிருக்காங்க. அதுக்கு வேண்டிய இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. நீங்க வந்து வாங்கிக்கலாம். சோ அதுக்கான இங்க பாருங்க, கிரீடம், சின்ன சின்ன கிரீடம் இருக்கு. இதெல்லாம் சிவனுக்கு வைக்கிற சூரியன், சந்திரன், இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கு. சின்ன சின்ன நெத்திப்பட்டை இருக்கு. சோ இதெல்லாம் பாருங்க, எல்லாமே பாத்தீங்கன்னா சுவாமி அலங்கார பொருட்கள். சோ உங்களுக்கு சுவாமிக்கு வேண்டிய இல்ல வீட்டு ஹோம் டெக்கர்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா நம்ம ரூபாலி டெக்ஸ்டைல் வந்துருங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பூஜைக்கு வேண்டிய, ஒரு கோவிலுக்கு வேண்டிய அவ்வளவு நீட்ஸும் ஒரே இடத்துல ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல பிரீமியம் குவாலிட்டியில வாங்கிட்டு போக முடியும். சுவாமி பொருட்கள் எல்லாமே, சுவாமி அலங்கார பொருட்கள் எல்லாமே, ஜுவல்லரி எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு அம்மனுக்கான அலங்கார பொருள் தான். இல்ல நீங்க வந்து ஒரு மேல் காட், அதாவது இப்போ சிவனுக்கு, முருகருக்கு அலங்காரம் பண்றீங்களா, அவங்களுக்கு வேண்டிய ஐட்டம்ஸும் இங்க வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பாத்துட்டே இருக்கலாம். இவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கு. கண்டிப்பா நம்ம ரூபாலி டெக்ஸ்டைல் வந்து விசிட் பண்ணுங்க. வரப்போற சிவராத்திரியை ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க. நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல பூ மார்க்கெட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தாங்க ரூபாலி டெக்ஸ்டைல்ஸ் லொகேட் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கு. அதுக்கான நம்பர் வீடியோ இருக்கு. கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்துருங்க.